போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் யுக்திய தேடுதல் நடவடிக்கையில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் மன்னாரில் சந்தேக நபர் ஒருவரின் 9 கோடியே 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை முடக்கப்பட்டுள்ளது. தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான சந்தேக நபர் ஒருவருக்கு சொந்தமான 2 வீடுகள், சொகுசு வாகனம் உள்ளடங்கலாக 9 கோடியே 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் மேற்படி நீதிமன்ற அனுமதியுடன் முடக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் 2002ஆம் ஆண்டு அரசு வீட்டு திட்டம் ஒன்றை பெற்று 2 படகுகளை வைத்து சாதாரண குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் 2019ற்கு பின்னர் குறிப்பிட்ட காலப்பகுதியினுள் பல கோடி சொத்துக்களை சேர்த்துள்ளார். அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் இயங்கும் சொத்து முடக்கல் பிரிவினர் கடந்த 2 வருடங்களாக மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் நேற்றைய தினம் நீதிமன்ற அனுமதியை பெற்று வவுனியா பிரதி போலீஸ் மா அதிபர் சாமந்த விஜயசேகர மேற்பார்வையின் கீழ் மன்னார் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்திரபாலாவின் தலைமையில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் சட்டவிரோத விசாரணை பிரிவு போலீசாரினால் தற்காலிகமாக இன்றிலிருந்து 7 தினங்களுக்கு சந்தேக நபரின் மன்னார் சின்னக்கடையில் காணப்படும் கடை தொகுதியுடன் கூடிய வீடு ஒன்றும், தலைமன்னார் பகுதியில் உள்ள விசாலமான வீடு, சொகுசு வாகனம் என்பன முடக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இதனைத் தொடர்ந்து உயர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் சொத்துக்களை அரசுடைமையாக்கும் செயற்பாட்டை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். வடக்கில் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளமை இதுவே முதல் முறை என்பதுடன் இதுபோன்ற சட்டவிரோதமாக சொத்துக்கள் ஈட்டிய பல்வேறு நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.